காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் மகாபெரிவாங்கிற மகானை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏராளமான ஜனங்கள் வந்து அவளை தரிசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பற்றி அதன் மூலியமாக பல அற்புத நிகழ்ச்சிகள் நடந்ததை போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நண்பனுக்காக காசியில் போய் கங்கையில் உயிர் தியாகம் பண்ணுறதா சபதம் ஏற்றுன்ற ஒருத்தர் காஞ்சி சங்கர மடத்தினுடைய பீடாதிபதியாக மாறி ஒரு ஊமையை பேச வச்சார். உயிர்கொல்லி நோயினால் அவதிப்பட்ட ஆற்காடு நவாப் ஆற்காடு மக்களை அந்த ஆபத்திலேருந்து காப்பாற்றி அவர்களெல்லாம் உயிரை காப்பாற்றினார். ஒரு தாசிக்கு மோட்சம் கொடுத்தார். அப்படிப்பட்ட மகான் யார், அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படிங்கிற மகான் காஞ்சி சங்கர மடத்தினுடைய ஒரு பீடாதிபதியின் சிஷ்யராக இருந்தார். அந்த பீடாதிபதி யார், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் மண்டன மிஸ்ர அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ அவர் கூட சுரேஸ்வராச்சாரியால் வந்தார். சுரேஸ்வரருடைய பழைய நாமம் வந்து மண்டன மிஸ்ரர், பூர்வாசுர நாமன்னுவா மண்டன மிஸ்ரர். அப்போது மண்டன மிஸ்ரரோடு சேர்ந்து அவர் ஊரை சேர்ந்த மக்கள்லாம் ஒரு 250 குடும்பங்கள் வந்தாள். அவள் வந்து காஞ்சிபுரத்தில் தங்கினான். அந்த இடத்துக்கு தான் மண்டன மிஸ்ர அக்ரஹாரம்னு பேர். அந்த மண்டன மிஸ்ர அக்ரஹாரத்தில் பாண்டுரங்கர் சுகுணா அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருந்தாள். இந்த பாண்டுரங்கர் காஞ்சி சங்கர மடத்தினுடைய 58வது பீடாதிபதிகளாக இருந்த விஸ்வாதிக சரஸ்வதி சுவாமிகள்னு, அவரும் போதேந்திர விஸ்வாதிகள்னு சொல்லுவாள். அவர் தான் அப்போ பீடாதிபதியாக இருந்தார். அவர்கிட்ட பணியாற்றின்னு வந்தார். அவருக்கு ஒரே ஒரு குழந்தை, அழகான குழந்தை, புத்திசாலியான குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்போது 5 வயசு நடக்கிறது. ஒரு நாள் பாண்டுரங்கள் மடத்துக்கு அவசரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு கிளம்புறார். குருநாதரை பார்த்து மடத்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் அங்கே பணியில் இருந்தார். அப்போ இந்த குழந்தை ஓடி வந்து, அப்பா நானும் உங்கள் கூட மடத்துக்கு வரேன்ப்பான்னு கேட்டுது. அவர் பார்த்தார் குழந்தைய. சரி வாமான்னு கூட்டின்னு போயிட்டார். அது அந்த காலத்தெல்லாம் பேச்சு கட்டின விபூதியெலாம் கட்டின சுத்தமாக இருக்கும் குழந்தைகள். கையை பிடிச்சின்னு மடத்துக்கு போயிட்டார். அவர் மடத்துக்கு போன உடனே அங்கே அந்த சுவாமிகள் இருந்தார். விஸ்வாதிக போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தார். அவரை பார்த்து இவர் மட சம்பந்தமாக பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவரை பார்த்த உடனே இந்த 5 வயசு குழந்தை டக்குன்னு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிது. யாருமே சொல்லாமல் ஒரு 5 வயசு குழந்தை சுவாமிகளை பார்த்த உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படியே பண்ணிவிட்டு கை கட்டி வாய் பொத்தி நின்றுது. இப்படி பெரியவாள்லாம் பண்ணுவாள் சுவாமிகள் முன்னால். அப்படி கை கட்டி வாய் பொத்தி நின்றுது. இதை பார்த்த உடனே சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த குழந்தைய ஏற இறங்க பார்த்துட்டு அவள் அப்பா கிட்ட பாண்டுரங்கிட்ட கேட்டார், யாரோட குழந்தை அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவள் அப்பா சொன்னால், தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் பிறந்தனால இது தங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு விட்டார். இது நம்ம குழந்தை நீ சொன்னதுனால நமக்கே கொடுத்துட முடியுமான்னு கேட்டார் அவர். அதை கேட்டு உடனே அவள் அப்பா கொஞ்சம் திணறி போயிட்டார். எதிர்பார்க்கலை. ஏதோ வாய் தவறி சொன்னார். அவர் பெரியவா அனுகிரகத்தில் பிறந்தது, அதனால் உங்களுக்கும் சொந்தம் ஒன்று. ஆனால் பெரியவா இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கலை. ஆனாலும் சரி இது பகவத் சங்கல்பம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய விருப்பம் அதுவான சந்தோஷம்தான் அப்படின்ட்டார். சரி அப்படின்னா இந்த குழந்தை இன்னிலேருந்து மடத்துலேயே இருக்கட்டும், மடத்து குழந்தையாக அது வளரும்னு சொல்லிட்டார். உடனே இவர் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட விஷயத்த சொன்னார். மனைவி என்னதான் இருந்தாலும் தாயார் இல்லையா, முதல்ல கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் ஏற்றுன்ட்டான். இது பகவத்கிருபை தான், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு. அதனால் மடத்து குழந்தையாக அந்த குழந்தை மடத்துலேயே வளர்ந்தான். புருஷோத்தமன்ற அந்த குழந்தை 5 வயசில் அவனுக்கு அக்ஷராபியாசம், 7 வயசில் உபநயனம், 16 வயசுக்குள்ளே வேதம் வேதாந்தங்கள்லாம் அங்கேயே படித்தான். தினசரி போய் அப்பா அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவான். மடத்து குழந்தையாக மடத்திலேயே வளர்ந்துன்னு வந்தான். பெரியவா பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அதிலே ஈடுபாடோடு இருந்தான். அவனுக்கு இது அத்வைத மடம், அதனால் இந்த மடத்தில் பேதம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சங்கர மடத்தை சேர்ந்த சன்னியாசிகளே நாராயணான்னு சொல்லக்கூடியவா. அதனால் இங்கே எல்லா தெய்வத்தையும் தொடலாம், எல்லா தெய்வத்துக்கான உற்சவங்களும் இந்த மடத்தில் உண்டு. அதுதான் லோகத்தையே இணைக்கிறது இந்த மடம், அந்த மதம் மூலியமாக தான். அதனால் அந்த புருஷோத்தமனுக்கு
நாராயணர் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டது. அதனால் தன் குருநாதர் முன்னால் ஒரு நாளைக்கு 1,08,000 ராமநாம ஜபம் பண்ணுறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டார். கடைசி வரை கடைப்பிடிச்சார். அது ஒரு நாளைக்கு 1,08,000 ராமநாமம் அதை பண்ணுறதுன்னு முடிவு எடுத்துட்டார். இந்த காலகட்டத்தில் அவருடைய தாய் தந்தையை காலமாயிட்டார். அப்போது இவருக்கு வந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இந்த வேதங்கள்லாம் படிக்க தேஜஸ் கூடிகிட்டே போகிறது. அதை பார்த்த உடனே சுவாமிகளுக்கு சீக்கிரமே இவரை மடத்து பீடாதிபதி ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறார், இவரோடையும் ராஜசாகரன்னு ஒரு மாணவனையும் சேர்த்து வேத சம்பந்தமாக இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் படிக்க வைக்கிறார். இப்படி ஒரு 18 வயசு வரை இவ 2 பேரும் சேர்ந்து படிக்கிறா. இணைபிரியாக நண்பர்கள் ஆகிட்டா. மடத்திலே இருந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த காலகட்டத்தில் இவர் சுவாமிகள் விஸ்வாதிக போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காசி யாத்திரை புறப்படுறார். காசிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். கிளம்பின உடனே புருஷோத்தமனால் குருநாதர் பிரிஞ்சு இருக்க முடியல. ஓடி வந்து நானும் தங்களோட வரேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் காசியில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருப்பேன், நீ வந்து பின்னால் கொஞ்ச நாள் கழிச்சு வா, அதுவரை இங்கே மடத்திலே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரின்னு குருநாதர் வார்த்தையை அவன் கேட்டுக்கிறான். இவர் காசி போய் சேர்றார். காசி வந்து பண்டிதர் நகரம்னு பேர். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பண்டிதர் வித்வான்கள்லாம் அங்கே காசிக்கு வருவா, சர்ச்சை பண்ணுவா, வேத சம்பந்தமாக சாஸ்திர சம்பந்தமாக விவாதங்கள் நடக்கும். அவள் எடுக்கிற முடிவு எல்லாருமே ஏற்றுப்பா. காஞ்சிபுரம் வந்து கல்விக்கான க்ஷேத்திரம். இங்கே வந்து கடிகாஸ்தானம் இருந்தது. இது வந்து வித்யாஸ்தானம், அங்கே வந்து பண்டிதர் நகரம் அது. எனவே காசியில் போய் அவர் இந்த பண்டிதர்களெல்லாம் வச்சு அவர் எல்லா விதமான வேத சம்பந்தமான விவாதங்கள்லாம் கலந்துன்னு இருந்தார். அப்போ அவர் காசியில் ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சி போச்சு. அதாவது அங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கும். காசியில் அங்கங்கே பார்த்தா சின்னதாக மேடை போட்டு அந்த மேடையில் உட்காந்து எல்லாம் பஜனை பண்ணிட்டுருப்பார், ராமநாமத்தை பஜனை பண்ணுவாள். அது ரொம்ப இழுத்துது இவரை. ரொம்ப சந்தோஷமாச்சு அவருக்கு. சீக்கிரமே புருஷோத்தமனுக்கு வந்து பீடாதிபதி ஆக்கி அவனை தென்னாடு முழுக்கும் இதை கொண்டு போகணும், இந்த நாம சங்கீர்த்தனத்தை தென்னாடு முழுக்க பரவும்படியாக பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். அப்படி அவர் காசியில் இருக்கும்போது குருநாதர் பிரிஞ்சு ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாமல் புருஷோத்தமன் என்ன பண்ணால், நண்பன் ராஜசேகரனை கூப்பிட்டு காசி யாத்திரை கிளம்பிட்டோம். அந்த காலத்திலலாம் காசிக்கு போகிறதுக்கு வசதி கிடையாது, நடந்து தான் போகணும். மாட்டு வண்டியில் போவா, வசதி இருக்கிறவா மாட்டு வண்டியில் போவா. புருஷோத்தமன் ராஜசேகரனும் நடந்து போக ஆரம்பிச்சு. ராஜசேகரனுக்கு ஜோசியம் பார்க்குற இது உண்டு. அவன் நல்ல ஜோசியத்தில் கட்டிக்காரன். அவன் பார்த்து வச்ச ஜோசியத்தைப்படி அவனுக்கு சீக்கிரமே மரணம் ஏற்படும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவன் என்ன பண்ணான், நண்பர் புருஷோத்தமன்கிட்ட நம்ம காசிக்கு நடந்து போயின்னு இருக்கும்போது வழியில் நான் மரணம் அடைஞ்சிட்டா நீ வந்து என்னை தகனம் பண்ணிவிட்டு காசியில் போய் எனக்கு கர்மாக்களை பண்ணிவிடணும் அப்படின்னு கேட்டோம். இப்போ அதை கேட்டவுடனே புருஷோத்தமன் சரி, அப்போ வந்து நம்ம 2 பேரில் யார் மரணம் அடைஞ்சாலும், நான் மரணம் அடைஞ்சாலும் சரி, நீ என்னை வந்து தகனம் பண்ணிவிட்டு காசியில் போய் கர்மாக்களை பண்ணிவிடணும். அதுக்கு பிறகு யார் உயிரோடு இருக்கிறாளோ அவள் வந்து உயிர் தியாகம் கங்கையில் பண்ணிவிடணும் அப்படின்னு முடிவு எடுத்து சொல்கிறான். அதை அவன் ஏற்றுக்கிறான் ராஜசேகரன். அவனுக்கு தெரியும் நம்ம மரணம் அடைஞ்சிடுவோன்னு. அதனால் நண்பனை வந்து அவனான புகழ்ச்சி இருக்கட்டும் எதுவும் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கிறான். 2 பேரும் இந்த முடிவு எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கிராமமாக போகிறான். வழியில் திடீர்னு உடம்பு வந்து சுகவீனமாகுது. ராஜசாகரனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அங்கே வச்சு அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறான். அவன் மரணம் அடைஞ்சிடுறான். அங்கேயே தகனம் பண்ணிவிட்டு அவன் வருத்தத்தோடு காசி நோக்கி நடந்து போகிறான். புருஷோத்தமன் காசி போயிட்டான். காசியில் போய் குருநாதரை பார்த்தான். குருநாதரை பார்த்தோன்னே அவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். பாபாவா வந்துட்டியா, நல்லபடியாக வந்தால் ரொம்ப சந்தோஷங்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வருத்தத்தோடு இருக்கான். என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறான். இப்போ குருநாதர்கிட்ட சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி முடிவெடுத்தணும். ராஜசாகரன் வழியிலேயே அவன் வந்து மரணம் அடைஞ்சிட்டான். அவனை தகனம் பண்ணிவிட்டேன். அவனுக்கு வந்து காசியில் நான் வந்து கர்மாக்களை பண்ணிவிட்டு நானும் உயிர் தியாகம் கங்கையில் பண்ணுறதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், நான் உன்னை காஞ்சி மண்டலத்தினுடைய பீடாதிபதி ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க. சரி, உன்னுடைய எண்ணமும் நடக்கும், நான் நினச்சிடும் நடக்கும். நீ வந்து என்ன பண்ணுற, வா உனக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை காஞ்சி மண்டலத்துடைய பீடாதிபதி ஆக்கி விட்றேன். சந்நியாச ஆசிரமங்கிறது மறுபிறவி. சந்நியாச ஆசிரமம் எடுத்தால் முதல் பிறவி போயிடும். அதனால் நீ வேண்டினபடியே அது வந்து நீ உயிர் தியாகம் பண்ண மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே குருநாதர் சொன்னதை அவன் கேட்டுக்கிறான். 2 பேரும் காஞ்சிபுரம் திரும்பி வரான். காஞ்சிபுரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து புருஷோத்தமனுக்கு வந்து அவர் பீடாதிபதி ஆக்கி வர்றார். காஞ்சி சங்கர மடத்தினுடைய 59வது பீடாதிபதிகள். அவருக்கு வந்து போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சன்னியாச நாமத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்திட்டு 2 பேரும் கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் இருக்கா. திரும்பவும் அவர் யாத்திரை போகிறார். குருநாதர் நான் திரும்பவும் காசி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். நீ இங்கேயே மடத்தை பார்த்துக்கோன்னு.
குருநாதர் இல்லாத நேரத்தில் இவர் காஞ்சிபுரத்தில் இருந்து மடத்தை பார்த்து நல்லபடியாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவர் நிறைய ஸ்துதிகள்லாம் எழுதுகிறார். ஏராளமான ஸ்துதிகள்லாம் எழுதி வச்சுட்டுருக்கார். யார்? இந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 59வது பீடாதிபதிகள். புருஷோத்தமன் பூர்வாசுர நாமம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் குருநாதர் வந்துட்டார். வந்த உடனே தான் எழுதின நூல்களெல்லாம் குருநாதருக்கு வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நீ இப்போ பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, நீ கிராமமாக நாடு நாடாக போய் தென்னாடு முழுக்கவும் நாம சங்கீர்த்தனத்தை பிராபல்யம் பண்ணணும், ராமநாம சங்கீதத்தை நீ பண்ணிட்டுருக்கணும் போன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறார், கிராமமாக போய் ராமநாம சங்கீதத்தை போகிறார். அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் சொல்கிறாலே அதுவே ஏற்பட்டது. எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா ஊர்லேயும் பஜனை பദ്ധதி ஏற்பட்டது. அங்கங்கே பஜனை மடம், அங்கங்கே மேடை போட்டு அவாவா பஜனை, ராமநாமம் எங்கேயும் தமிழ்நாடு புள்ள தென்னாடு முழுக்க அது பரவ ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி ஊராக அவர் போயின்னு இருக்கும்போது ஆற்காடு போகும்போது ஆற்காட்டில் பிளேக்குன்னு ஒரு உயிர்கொல்லி நோய். இப்போ கொரோனாவில் நாமெல்லாம் இப்படி பொட்டும் ஜனங்கள்லாம் மரணம் அடைஞ்சா இல்லையா, அந்த மாதிரி அந்த பிளேக்குக்கு அந்த காலத்தில் மருந்தே கிடையாது. பொட்டும் ஜனங்க உயிர் போயிட்டே இருந்தது. அதை பார்த்து பயந்தா. நிறைய பேருக்கு பிளேக்கினுக்கு வந்துட்டு ஆற்காடு நவாபருக்கும் வந்தது. அதில் சில பேர் ஓடி இவரை பார்த்து இவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஜனங்கள்லாம் உயிர் போயின்ட்டுருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும். அவர் அவாகிட்ட என்ன சொன்னார்னா, எல்லோரும் உட்காந்துட்டு ராமநாம ஜபம் பண்ணுங்க, எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் குரூப்பாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு. அதை கேட்டு எல்லோரும் பண்ணால் ஆற்காடு நவாப்பையும் குணமாகணும்னு வேண்டி பண்ணணும். அப்படி பண்ண அந்த ராமநாம ஜபம் பண்ண அவளே உணர்ந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகம் தணிஞ்சு கொடுத்து அவளுக்கு பிடிச்சிருந்த அந்த பிளேக் நோயுடைய வேகம் தணிஞ்சு அந்த நோயை விட்டு விலகி போயிடுச்சு. ஆற்காடு நவாவுக்கும் போயிடுச்சு. அதுலேருந்து ஆற்காடு நவா ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருடைய தொண்டராகவே ஆகிட்டார் அவர். அப்படி ஊராக போயிட்டு வரும்போது கோகர்ணம்ன்ற ஒரு ஊருக்கு போனார். அங்கே அந்த காலத்தில் தாசி முறை உண்டு. ஒரு தாசி இருந்தால் அந்த தாசி இவரை பார்த்து ஓடி நமஸ்காரம் பண்ணி எனக்கு ராமநாம உபதேசம் பண்ணணும்னு கேட்டாள். ஊர் ஜனங்கள்லாம் அதை விரும்பலை, வெறுத்தா. அவள்லாம் முகம் செழிச்சா. ஆனால் இவர் என்ன பண்ணார், உட்கார வச்சார். உட்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணார் ராமநாமத்தை. உபதேசம் பண்ணோன்னா ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இவர் பேரில் ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் அவர் அதை பற்றி இது பண்ணிக்கல. எல்லா ஆத்மாவும் ஒன்று தான்ங்கிறது தான் அத்வைதம். அந்த அடிப்படையில் பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி யாத்திரை போயிட்டார். யாத்திரை போயிட்டு பெரம்பூர்னு ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருக்குது. இவர்கிட்ட ரொம்ப பக்தி கொண்டு வாவா. அங்கே பெரிய ராமநாம சங்கீர்த்தனம் நடந்தது. அதுக்கு வேலை கூட்டிருந்தா பெரியவாள். இவர் போய் கலந்துட்டார். ரொம்ப கிராண்டாக நடந்தது. அந்த தம்பதிகளுக்கு ஒரு பையன். அந்த பையன் வாய் பேசல, ஊமை. அதை பார்த்து இவருக்கு ரொம்ப வருத்தமாக ஏற்பட்டு போயிடுறது. இவருக்கு சுவாமிகள் பார்க்குறார், தம்பதிகள் ராமநாமம் சொல்லி மோட்சம் அடைய போகிறா, இவருக்கு ஒரு பிறந்த இந்த குழந்தை பாவம் ஊமையாக இருக்குது, இது ராமநாமம் சொல்ல முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு எல்லாருமே நாம சங்கீர்த்தனம் கிராண்டாக நடக்கிறது. பூஜையெல்லாம் முடிக்கிறார். முடிச்சுட்டு உடனே பிக்ஷாவந்தம் நடக்கிறது. இவர் பிக்ஷை பண்ணுறார். சின்ன இலையில் கொஞ்சமாக ஆகாரத்தை சாப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். அவர் போக ஆரம்பித்த உடனே இந்த பையன் என்ன பண்ணால், ஓடி பார்த்தான். அந்த இலையில் அவர் சாப்பிட்டு இந்த அன்னம் இருந்தது இல்லையா, அதை யாருமே சொல்லான்னு என்னமோ அவனுக்கே தோணிட்டு வாயில் போட்டுட்டான். வாயில் போட்டுன்னு டக்குன்னு 2 வாய் சாப்பிட்டான். அதை வாயில் போட்டுன்னு சாப்பிட்ட உடனே அவர் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே அவன் ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் வாயில் அவன் அறியாமல் அந்த ராமநாமம் வந்துடுத்து. ஓடிட்டான். பின்னாலேயே குருநாதர் பின்னால் ஓடி போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராமநாமம் சொல்லி உங்கள் கூடயே நான் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் கூடயே கிளம்பி போயிட்டான். இப்படியே அவர் போனவர் கோகர்ணம் திருப்பி போகும்படியாக வந்தது. கோகர்ணம் போனார். கோகர்ணத்தில் அந்த தாசி ரொம்ப வருஷக்கணக்காக அந்த ராமநாமத்தை சொல்லி உருவேற்றின்னு இருந்தா. இவரை பார்த்த உடனே ஓடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். கபால மோட்சம்னு சொல்லுவாள். அந்த இடத்துலையே அவர் உயிர் போயிடுச்சு. அதாவது அவருக்கு மோட்சம் கிடச்சிடுச்சு. அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அப்போ தான் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த சுவாமிகளுடைய மகிமையை புரிஞ்சுட்டா. இந்த தாசி மேலே இருந்த அபிப்பிராயமும் அவளுக்கு மாறித்து சுவாமிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டா. அவருடைய பவர் புரிஞ்சுது. அதுக்கு பிறகு காவேரி நதி பாயிற இடம் கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரம்னு பேர். அங்கே வந்தார். அங்கே தான் மடத்தை வச்சுட்டு அவர் பூஜைகள்லாம் அங்கே தான் பண்ணிருந்தார். காவேரி ஓடுற இடத்துல அவர் எப்போவுமே நதி தீரத்தில் இருப்பார். சுவாமிகள்லாம் பூஜைக்கு சௌகரியமாக இருக்கணும். அப்படி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணுவாள், மணல் திட்டு இருக்கும் அங்கே காவேரியில். அந்த மணலில் போய் அப்படியே விளாத்திட்டு வருவார். அங்கே போய் அப்படியே விளாத்திட்டு அங்கே சின்ன பசங்கள்லாம் நிறையா விளையாடும். சுவாமிகளுக்கு அவளெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள்லாம் கூப்பிட்டு அவகிட்ட விளையாட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். வேடிக்கையெல்லாம் காட்டுவார். அப்படி ஒரு நாள் அப்படி போகிறார். மணல் திட்டில் போய் பார்க்கும்போது பசங்கள்லாம் விளையாடின்னு இருந்தது. இவர் சுவாமிகளை பார்த்து பசங்களோட கொஞ்சம் விளையாட்டாக பேசிவிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த மணலில் ஒரு பெரிய பள்ளம், ரொம்ப ஆழமான ஒரு பள்ளம் இருந்தது. ஒரு ஆள் கொள்கிற மாதிரி இருந்தது.
நேராக போனால் டக்குன்னு அதில் இறங்கி நேரம் உட்காந்துட்டு ராமநாம ஜபத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டார். பசங்களெல்லாம் கூப்பிட்டார். எல்லாம் வந்தது. நீங்கள்லாம் என்ன பண்ணுறது, இந்த மண்ணெல்லாம் கொட்டி கொட்டி மேலே என்னை மூடிட்டு மேலே குமியில் ஆக்கிடுங்க மண்ணை. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற்றுக்கு ஓடி போயிடுங்க எல்லோரும். ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நாளைக்கு கார்த்தால் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்றார். இப்போ பசங்களாம் என்ன நினைக்கிறது, ஏதோ நமக்கு வேடி கட்டுறான்னு சொல்லிவிட்டு அவர் உட்காந்து அப்படியே நாம ஜபத்தை ஆரம்பித்த உடனே மணல் அள்ளி 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 எல்லா பசங்களும் வேடிக்கையாக கொட்டி அவரை மூடி அவர் மேலே ஒரு குமியெல்லாம் வந்துடுச்சு. பசங்கள்லாம் உடனே விளையாடிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுத்து, இருட்டு போயிடுச்சு. மறுநாள் காலத்தால் மடத்தில் சிஷ்யர்கள் ஏந்து பார்த்தா சுவாமிகளை காணும். தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள்லாம் பார்த்தா சுவாமிகளை காணும். ஒரே பரபரப்பு, எல்லாம் தேடுறா சுவாமிகள் எங்கேன்னு. மடத்தின் நிர்வாகி என்ன பண்ணுறார், அவர் சாயந்தரத்தில் அந்த மணல் தட்டுக்கு போவார் தெரியும். அங்கே பசங்கள்கிட்டலாம் விளையாட்டாக பேசுவார்னு தெரியும். அந்த பசங்கள்லாம் கூப்பிட்றாரு, வாங்கன்னு கூப்பிட்டு, சுவாமிகளை பார்த்தீங்களாடா இதுன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே பசங்களுக்கு பயம் வந்துடுது, அழ ஆரம்பிச்சிடுது. ஒவ்வொன்றும் கேவி அழகுது. அதனுடைய சீரியஸ் புரிஞ்சது. அப்புறம் நடந்ததை சொல்லிவிடுது. நேற்று வந்தால் சுவாமிகள் இந்த பள்ளத்தில் உட்காந்தார், எங்களை மூட சொன்னார், மூடிட்டோம். ஏதோ விளையாட்டு காட்ட போட்டான்னு பார்த்தோம், காத்தால் வந்து பார்க்க சொன்னார், மறந்துட்டோம். ஒன்றும் எல்லாம் பதர்ந்து ஓட்டுறா. பசங்களும் வர்றதுங்க, எல்லாம் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மணல் குமியல் இருக்குது. எல்லோரும் கையாலே இந்த மணல் குமியலை கடன்னு விளக்குறான். இப்படி விளக்க ஆரம்பிச்சிடோன்னே சுவாமிகளுடைய குரல் கேட்குறது, நிறுத்துங்க தோண்டாதீங்க அப்படின்றார். நான் இந்த இடத்துலையே இருந்து நாம சங்கீர்த்தனம் நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும், இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்காக நான் இங்கேயே ஜீவன் முக்தராக இருந்து நாம சங்கீர்த்தனம் காலங்காலமாக பண்ணிட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் இது மேலே ஒரு பிருந்தாவனை எழுப்பி துளசி மாடம் வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துலையே ராமநாம ஜபத்தை பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனம் எல்லோரும் பண்ணுங்க, உங்கள் எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகும். யார் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1,08,000 ராமநாமம் இங்கே வந்து பண்ணுறாளோ அவளுக்கு நான் தரிசனம் தருவேன் அப்படின்னு அவருடைய ஆசிரியர் வாக்கு கேட்குறது. அதை கேட்ட பக்தர்கள்லாம் கதறி அழறா, மணலில் விழுந்து புரண்டு அழறா சில பேர். அதுக்கு பிறகு அங்கேயே ஒரு அதிஷ்டானம் உருவாக்கி அந்த இடத்துல 1692ஆம் வருஷம் புரட்டாசி மாதம் பிரஜோபத்தி வருஷம் பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு அதிஷ்டானத்தை உருவாக்குறா. அதுலேருந்து வருஷம் புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை முடிய 15 நாளைக்கு சங்கர பக்தர்கள்லாம் அங்கே வந்து பெரிய அளவில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும். இப்போவும் நடந்துருக்கு. இப்போவும் ஈடுபாடு கொண்ட பக்தர்கள் அங்கே தனிமையில் போய் உட்காந்துட்டு ராமநாம 1,08,000 தடவை சொல்லக்கூடியவா அவர் குரல் எங்களுக்கு கேட்குறது, ராமன் அவர் ஜபம் பண்ணுற குரல் எங்களுக்கு கேட்குறது அப்படின்னு இப்போவும் சொல்கிறவா இருக்கா. அவள் அங்கேயும் இப்போவும் அங்கே இருந்துட்டு கோவிந்தபுரத்துலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கா. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரார் யாருடைய சிஷ்யராக இருந்தார்னா காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 57வது பீடாதிபதிகள் பரமஸ்ரீயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய சீடராக தான் இருந்தார். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவம் கூட பார்ப்போம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 13ஆம் தேதி பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி.